ஹாய்! நெறைய பேர் வந்து Instagramலயும் சரி, YouTubeலயும் சரி, ஜூஸ் ரெசிபி போடுறீங்க. அதோட இன்கிரீடியன்ட்டையும் சொல்ட்டீங்கன்னா, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெறைய கமெண்ட்டும், மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ, இனிமே ஜூஸ் போடும்போது என்ன போடுறேன் அப்படின்னு அப்படியே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து 3 ஜூஸ் பண்ணியிருந்தேன். ஒண்ணு வந்து பைனாப்பிள், கூட வந்து ஜிஞ்சரும், புதினாவும் போட்டு எனக்கும், ஆன்டிக்கும், அங்கிள்க்கும். ராகுல் வந்து ஜிம் போயிட்டு வராங்க அப்படின்னா, காலையிலேயே பசிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகாது. ஸோ, அதனால கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா ரெட் பனானா வந்து ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஃப்ரோசன் போட்டு வச்சுருவேன். ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஃப்ரெஷ்ஷாவே குடுத்துருவேன். ஸோ, அதில வந்து கொஞ்சமா நட்ஸும், பாலும் ஊத்தி அடிச்சு குடுத்துருவேன் அவ்வளதான். ஆத்யாக்கு பிளெயின் வாட்டர்மெலன் தான். ஸோ, வாட்டர்மெலன் கூட எதையும் சேர்க்க மாட்டோம். சர்க்கரை எதுலயும் சேர்க்கறது கிடையாது. ஸோ, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து மசாலா தோசை தான் பண்ணியிருந்தேன். மசாலா தோசைக்கு மசாலா வந்து யூசுவலா பூரிக்கு பண்ற மாரி பண்ணக்கூடாது. டிஃபரெண்ட்டா பண்ணணும். நல்லாவே டேஸ்ட் இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் சமையல் தமிழான்ற சேனல்ல சீக்கிரமா ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.